இது வந்து களிக்கு நாங்கள் வெள்ளைப்பூடை பொரிச்சுக்கிட்டு இருக்கிறோம். வெள்ளைப்பூடு களி செய்கிறப்ப உங்கள்கிட்ட நாங்கள் அதை விரிவாக காமிக்கிறோம். இதை வந்து எண்ணெய் ஊற்றி நல்லெண்ணெய் ஊற்றி தான் வெள்ளைப்பூடை பொரிக்கணும். அதை பொரிச்சிட்டு இருக்கோம். அங்கே தாம்பளத்தில் உள்ளதை காமிச்சிருங்க. இது 3 கிலோ வெள்ளைப்பூடு. இப்போ வெள்ளைப்பூடு நல்லா வறுத்ததுக்கு அப்புறம் அதை அரைக்க போகிறோம். நாங்கள் பாருங்க, இதை அப்படியே வைக்கிறோம். அங்கே எடுத்து போடுங்க கொஞ்சம். இப்போ கொஞ்சம் நாங்கள் எடுத்து வச்சிருக்கோம். இதை அரைச்சி உங்கள்கிட்ட காமிக்கிறோம். நைஸாக அரைக்கணும் கைஸ். இன்னும் கொஞ்சம் இதாக இருக்குது, பரபரண்டுக்கு பாருங்க. நான் நைஸாக அரைக்கணும். அதை கொஞ்சம் நாங்கள் வச்சாங்க. இது வந்து வெள்ளைப்பூடு களிக்கணும் கைஸ். 1 டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கோம். இப்போ கருப்பட்டி 1.5 கிலோ கருப்பட்டி போடுறோம். பாருங்க போட்டு அதில் நம்ம பண்ணோம் இல்லையா, அந்த பச்சை மருந்து பச்சை மருந்து போட்டோம் இல்லையா, அதே மாதிரி தான் போடணும். போட்டு 3 கிலோ வெள்ளைப்பூடுக்கு 1.5 கிலோ கருப்பட்டி, 3 கிலோ வெள்ளைப்பூடுக்கு 1.5 கிலோ கருப்பட்டி போடணும். அதான் அளவு நம்மளுக்கு. இப்போ உங்களுக்கு நாங்கள் செய்கிறது கொஞ்சம் இந்த மாதிரி லைட் சைட்டாக நாங்கள் இதில் லைட்டாக சின்ன இப்போ நம்ம மிக்சியில் அரைச்சோம் கைஸ். இப்போ மிக்சி அரைச்சது நீங்கள் பாருங்க. நல்லா நைஸ் ஆகணும். அதுக்கு நம்ம பச்சை மருந்து செய்வோம். யூடியூப்ல இருக்கும் பாருங்க. அந்த பச்சை மருந்து செய்கிற மாதிரி இது அதே மாதிரி தான். வெள்ளைப்பூடை நல்லா அரைச்சி மை போல் அரைக்கணும். அப்போ தான் உங்களுக்கு நல்லா டேஸ்ட் வரும் வெள்ளைப்பூடு. இது 5 பேர் நம்ம பண்ண மாதிரி இருக்கும். இதை மேக்சிமம் 15 நாளைக்கு வச்சு சாப்பிடலாம். நல்லா பாருங்க, நல்லா கரைஞ்சிருச்சு கருப்பட்டி. இது வந்து மண்ணில் கைஸ், இந்த கருப்பட்டியில். அதனால நாங்கள் அப்படியே அந்த வெள்ளைப்பூடு அரைச்சதை இங்கே பாருங்க, வெள்ளைப்பூடு அரைச்சதை நாங்கள் போடுறோம். இந்த இதை நாங்கள் போட போகிறோம் பாருங்க. சரியா? சப்போஸ் இது கல் மண்